ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கிராம சமையலில் நாம் இன்றைக்கி முளைக்கட்டிய கொள்ளில் சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்காக கொள்ளு ஒரு 1/4 கிலோ எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா முளை கட்டுறதுக்கு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இது 2 நாள் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். நம்ம ஒரு நாள் வச்சிங்கன்னா கொள்ளுலேருந்து சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டையாக இருக்கும் அந்த பயிர் வர்றது. இதில் பாருங்கள், ரொம்ப வளர்த்தி இந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா 2 நாள் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நம்ம காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஊற வச்ச கொள்ளு இந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னா போதும். இது தேவையில்லாத கொழுப்பை நல்லாவே குறைக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வெறுமனே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. முளைக்கட்டி இந்த மாதிரி தான் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இதில் நிறைய விட்டமின்ஸ், தேவையான சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக முளை கட்டி அவிச்சு கொடுக்கறதுக்காக வச்சுருக்குறோம். நம்ம நார்மலாகவே கொள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை விட முளை கட்டின கொள்ளுன்னா இன்னும் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் கிடச்சிரும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தேவையில்லாத கொழுப்பு குறைச்சிட்டு நம்ம இதய ஆரோக்கியம், இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த கொள்ளு பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பச்சையாக சாப்பிட்லாம். தேன் கலந்து சாப்பிட்றீங்களும் சாப்பிடுவாங்க. நார்மலாக இந்த மாதிரி வெறும் பயிர் மட்டுமே சாப்பிட்டோம்னாலும் இனிப்பாக நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா. இது நம்ம சுண்டல் மாதிரி செய்ய போகிறோம். நம்ம முளைக்கட்டின கொள்ளு சுண்டல் செய்கிறதுக்காக எடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு உண்டான தாளிப்பு போட்டுக்கலாம். இது வேக வைக்கல, நான் தண்ணி ஊற்றி வேக வச்சு வடிக்காமல் நம்ம இட்லி பொனியில் ஆவி மூலியமாக வேக வச்சுக்கலாம். இன்னொன்று, அதே டேரெக்டாக நம்ம தாளிச்சு விட்டு நம்ம சுண்டல் மாதிரி செஞ்சுக்கலாம். தாளிப்பு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வாங்க தாளிச்சிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு சூடாயிருச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கிற முளைக்கட்டிய கொள்ளு சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்சு எடுத்தோம்னா சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடும். ஒன்று இட்லி போனியில் ஆவியில் அப்படியே தட்டு வச்சு அதுக்கு மேலே பருப்பு விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நேரடியாக தாளித்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டலுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றினோம்னா வந்துடும். ஏன்னா இது நல்லா ஊறி இருக்குது. ஒரு 50 மில்லி தண்ணி இருந்தாவே வெந்துடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் வேக வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதிகமாகவே தேவைப்படுது. நம்ம 50 மில்லி ஊற்றுனது பத்தில் திரும்பவும் கொஞ்சம் ஊற்றிருக்குறோம். ஆனால் நீங்கள் குக்கரில் தாளித்து விட்டு குக்கர்லேயே ஒரு 50 மில்லி தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ஓப்பனில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி தேவைப்படுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. நம்ம பொரியலுக்கெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சிலது ஊறாமல் கூட இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி இழுக்குது. நான் முதல்ல 50 மில்லின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் எது இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து நம்ம பொரியலுக்கு தேவைப்படுற மாதிரி ஊற்றிக்கோங்க.
நம்மளோட கொள்ளு சுண்டல் ரெடியாக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச முளைக்கட்டிய கொள்ளு சுண்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.